இது சிம்பிளி டிவைன் ஸ்ரீரங்கம் சீரீஸ். ஸ்ரீரங்கநாதருடைய சிலை வழக்கத்துக்கு மாறாக ஏன் தெக்க பார்த்தபடி இருக்கு? இலங்கைக்கு பாதுகாப்பாக இருக்குமேனு விபீஷணன் அயோத்தியிலேந்து கொண்டு போன ரங்கநாதர் திருமேனி காவேரி கரை ஓரத்திலேயே உறைஞ்சு போயிடுது. அவ்வளவு தூரம் பக்தியோட தூக்கிக்கிட்டு வந்த விபீஷணனுக்காக ஸ்ரீரங்கநாதர் ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. நான் உன்னுடைய நாடான இலங்கையை பார்த்தபடி தெற்கு நோக்கித்தான் திருப்பள்ளி கொள்வேன். என்னோட பார்வை எப்பவும் உன்னுடைய நாட்டின் மேல் இருக்கும். இலங்கைக்கு எல்லா வளங்களும் உறுதியாக கிடைக்கும், எந்த தீமையும் ஏற்படாதுன்னு ரங்கநாதர் வரத்தை கொடுக்கிறாரு. விபீஷணனும் இதை கேட்டுட்டு சந்தோஷமா இலங்கைக்கு போய் அரசாட்சி செய்யறாரு. ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. காலங்கள் கடந்து போகுது. தர்மவர்மன் அப்படிங்கிற மன்னன் ரங்கநாதருக்கு ஒரு அழகிய ஆலயத்தை பிற்காலத்துல கட்டுறான். பக்தர்களும் வழிபாடுகள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தர்மவர்மன் கட்டின இந்த அழகான ஆலயம் என்ன ஆச்சு? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.